ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோபி 65. இதற்கு தேவையான பொருட்கள்: 3 கப் தண்ணியில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இது 2லிருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். இது ரொம்ப வேகக்கூடாது. ஆஃப் பாயில் ஆனதும் இதை வடிகட்டிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை இலை 1 ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்குனது, கொத்தமல்லி இலை 2 ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்குனது, உப்பு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1லிருந்து 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடுங்க. சூடான எண்ணெயில் இதை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிங்க. இதை 1 நிமிஷம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை நம்ம திருப்பணும், இல்லைன்னா மசாலா எல்லாம் எண்ணெயில் தனியாக வந்துடும். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் 65 தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.